தேவனுடைய ரகத்தை சேர்ந்த இந்த விசுவாசமானது இயற்கை அறிவுக்கு அல்லது ஐம்புலன்களின் அறிவுக்கு புலப்படாததை உண்டென்று விசுவாசிக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுடைய ரகத்தை சேர்ந்த இந்த விசுவாசம், வேதத்தில் சொல்லப்படுகிற இந்த விசுவாசம் கேள்வினால் வருது, வசனத்தை கேட்கறதுனால வருதுன்ற அந்த விசுவாசம், உலகத்தார் சொல்கிற விசுவாசம் இல்லை, நாம் பிரசங்கிக்கிற விசுவாசம். இந்த விசுவாசமானது கண்களுக்கு அல்லது இந்த இயற்கை அறிவுக்கு, ஐம்புலன்களுக்கு, கண்ணு காது மூக்கு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஐம்புலன்கள், இந்த ஐம்புலன்கள் அறிவுக்கு புலப்படாதவைகளை உண்டென்று விசுவாசிக்கிறது. நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். விசுவாசித்து நடக்கிறதுனா என்ன? கண்ணில் காண முடியல, ஆனாலும் விசுவாசிக்கிறோம். ஏன் விசுவாசிக்கிறோம்? கடவுள் சொல்லி இருக்கிறார், சொல்லி இருக்கிறபடினால அது விசுவாசிக்கிறோம். சுகவீனமாக இருக்கிறவர்கள் சுகமாய் இருக்கிறதாய் காணுங்கள், எழுந்து நடக்கிறதை காணுங்கள், நன்றாய் வாழ்கிறதை காணுங்கள். குறைவுபட்டிருக்கிறவர்கள், வாழ்க்கையில் தாழ்ச்சி அடைந்திருக்கிறவர்கள், ஒன்றுமில்லாமல் இருக்கிறவர்கள், வேலை இல்லாமல் இருக்கிறவர்கள் நல்ல வேலை செய்கிறத காணுங்கள், சம்பாதிக்கிறத காணுங்கள், நல்ல குடும்பத்தை உடையவர்களாக இருக்கிறத காணுங்கள், நல்ல வளமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டாயிருக்கிறதை கண்கொள்ளா காட்சியாக கண்டுகொண்டே இருங்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை அதைத்தான் போதிக்கிறது. அதுதான் கர்த்தருடைய சித்தம். அதை பார்த்து கொண்டிருங்கள். உங்களுடைய தேவன் எப்படி உங்களுக்கு மெய்ப்பராக இருக்கிறார், உங்களை எப்படி நடத்துகிறார், உங்களை எப்படி நல்ல நன்மையினால் நிரப்புகிறார், உங்களுக்கு எப்படி வெற்றியை தருகிறார், ஜெயத்தை தருகிறார் என்பதை பார்த்து கொண்டே இருங்கள். அப்போ சூழ்நிலை என்ன பண்ணுறது? சூழ்நிலை கவனிக்காதீங்க, எதை கவனித்து கொண்டிருங்கள்? அதை பெருசாக எண்ணிக்கொண்டிருங்கள். யாருமே பாருங்கள், ஆபிரகாமும் அப்படி தான், யோசேப்பு அப்படி தான், எல்லாருமே அப்படி தான், சூழ்நிலையை பார்க்கல. அப்போ கண்கள் எது மேலே இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையின் பேரில் இருக்கணும். இதில் பாருங்கள், ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த விசுவாச வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியம் என்னன்னு சொன்னால், நாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம், ஆனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா சூழ்நிலை அதுக்கு ஆப்போசிட்டாக நேர்மாறாக இருக்கும். அது என்னன்னு புரிந்து கொள்ளணும். நிறைய பேருக்கு அது புரியுறதில்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, துன்பம் உபத்திரவம் கஷ்டம்லாம் வரும்போது அவங்க என்ன நினச்சிட்றாங்க, இதெல்லாம் கடவுள் தான் நமக்கு கொடுத்துருக்குறாரு, இந்த துன்பம் உபத்திரவம் கஷ்டம் எல்லாம் கடவுள்கிட்ட தான் வந்திருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. வேதம் திட்டவட்டமாக போதிக்கிறது, இந்த உபத்திரம் துன்பம் இவைகள் மூலமாக பிசாசானவன் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போட வருகிறான் என்று இயேசு திட்டவட்டமாக போதித்திருக்கிறார். திருப்போம் மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு. மார்க் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். இயேசு சொன்ன ஊமையிலே ரொம்ப மதர் ஆஃப் ஆல் பேரபிள்ஸ், எல்லா ஊமைகளை காட்டிலும் பெரிய ஊமை இது. இதை விளங்கலாம் வேறு எதுவும் விளங்காதுன்ட்டார். இதுதான் அவருடைய டீச்சிங்குடைய எசன்ஸ். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் எல்லாம் சொல்லுங்க, வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் நாளைக்கு வர்றதில்லை, உடனே அவன் ஹவுஸ் விசிட்டிங் பண்ணுறான். சர்ச்சில் கூட அவ்வளோ தீவிரமாக பண்ணுறதில்லை, ஆனால் அவன் ரொம்ப பெரிய பெரிய விசிட்டிங் டீமே வச்சுருக்கிறான். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் கேட்ட உடனேன்னா நாளைக்கு இல்லை, அன்னைக்கே. நான் சொல்கிறேன், இப்போ கேட்டீங்கல்ல, இங்கே போகிறது, அங்கே கேட்டுக்கிட்டு போகிறதுக்குள்ள அங்கே நிற்பான் ரெடியா. கண்டிப்பாக யாராவது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க உங்களை அதைரியப்படுத்துறதுக்கு. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் என்ன பண்ணுறான்? அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். ஏன் வசனத்தை எடுத்து போடுகிறான்? பாருங்கள், நிறைய கிறிஸ்தவர்களுக்கு விளங்காது, சாத்தானுக்கு விளங்கி இருக்குது. என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப வல்லமை வாய்ந்தது என்ன? ஒரு விசுவாசிக்கு அவனுடைய உள்ளத்திலே விதைக்கப்பட்டிருக்கிற வசனம். ஹலோ, உள்ளத்திலே ஒரு விசுவாசிக்கு வசனம் விதைக்கப்பட்டிருந்தால் அவன் ஆபத்தானவன். எல்லா கிறிஸ்தவர்களை பற்றியும் பிசாசு கவலைப்படுறதில்லை. ஹலோ, எல்லாரை பற்றியும் அவன் யோசிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. வசனம் உள்ளத்தில் விதைக்கப்பட்டிருந்தால் அந்த விசுவாசியை பற்றி தான் யோசிக்கிறான். ஏன்னு சொன்னால் அந்த விசுவாசி அவனுக்கு டேஞ்சர். ஏன்னா அவனுடைய இதில் போய் இடத்த காலி பண்ணக்கூடியவன், அவனை தோற்கடிக்கக்கூடியவன், தினந்தோறும் அவனுடைய தோல்வியை உறுதிப்படுத்தக்கூடியவனாய் இந்த விசுவாசி இருப்பான். அதனால் அவனுக்கு பெரிய ஆபத்து. அதனால் வசனம் விதைக்கப்பட்டிருந்தால் வசனத்தை எடுக்க போகிறான். நிறைய விசுவாசிகளுக்கு வசனம் தான் முக்கியன்றது புரிய மாட்டேங்குது. ஒருத்தர் சொன்னார் பாருங்க, எங்கேயோ ஒரு சர்ச்சில் பார்த்தது சொல்கிறாரு, இங்கே பக்கத்தில் ஒரு கோயிலில் இப்போ புதுசாக வந்திருக்காரு ஒரு பாஸ்டரு. அவர் சொல்லிட்டாராம், எல்லாரும் பைபிள் எடுத்துகிட்டு வரணும் அடுத்த வாரத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் முன்னேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் பிரசங்கம் பண்ணுவார். இவர் இன்னொரு கூட ஒரு 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணிட்டார் போல இருக்குது. போகிறப்ப ஜனங்கள்லாம் பேசிகிட்டே போகிறாங்களாம். இவர் தேர மாட்டார், சீக்கிரம் வர பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. பாவம் பாருங்கள், பிரசங்கம் பண்ணுற பாடு. அவருக்கு சொல்கிறது, எத்தனை நிமிஷம் பிரசங்கம் பண்ணுறது, எவ்வளோ, எதுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே பிரசங்கம்? 10 நிமிஷத்துக்கு மேலே பிரசங்கம் பண்ணால் இவங்க வாட்சை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க.
பார்த்து ஒரு தடவை பார்த்தாலும் டைம் தெரிஞ்சிடும், மீதி பார்க்குறதெல்லாம் அவர் பார்க்கணுமேன்றதுக்காக டைம் ஆயிடுச்சு. நிறைய இடத்துல பாருங்கள், இப்படிப்பட்ட ஆளுங்க தான் சபையே ஆண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் அங்கே இன்சார்ஜ், அவங்க சொல்லி தான் எல்லாம் நடக்குது அங்கே. அதான் அங்கே பிரச்சனை. இவங்களுக்கு ஊழியம் என்னன்னு தெரியாது, வசனம் என்னன்னு தெரியாது, கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு தெரியாது, பிரசங்கியார் என்னன்னு தெரியாது. இது நடக்கிற ஒன்றும் புரியாத ஆட்கள். ஏதோ அவங்களுக்கு இருக்கிற ஏதோ ஒரு அந்தஸ்து, ஏதோ உலகத்தில் இருக்கிற பதவி அந்தஸ்து என்னவோ தெரியல, அவங்கள எலெக்ட் பண்ணி அங்கே வச்சுருக்கிறாங்க. அவங்க தான் அதை ஆண்டுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். சில நேரத்தில் எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் சில இடத்துல அப்படி தான் இருக்குது. நிறைய இடத்துல அப்படி இருக்குது. இப்போலாம் ஒன்றும் தெரியாத ஆள், இதை பற்றி என்னென்ன வசனத்தினுடைய மேன்மை பற்றி அறியாதவர்கள். அவங்க வீட்டுக்கு போயாகணும். ஒருத்தர் சொல்கிறாரு, 45 நிமிஷத்தில் டான்னு முடிக்க வேண்டியதான். எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நானும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன். இது என்னது 1.5 மணி நேரம்? தாத்தா கோயிலுக்கே போங்கன்றது. நான் 3/4 மணி நேரத்தில் டான் முடிக்கிற, 10 நிமிஷத்தில் பிரசங்கம் போதும். இது எப்படி இருக்குதுன்னா, பிறந்த குழந்தை அப்பாவுக்கு சொல்கிற மாதிரி எவ்வளோ போதுன்றது. நீங்கள் அம்மாட்ட சொல்லி பாருங்கள், எனக்கு போதும் போட்டு அம்மா வாயில் போட்டு பாலை திணிச்சு குடிக்கிறியா இல்லையா உண்டில் ஆக்கிடுவாங்க அம்மா. ஏன்னா போதுன்றதை அம்மாவுக்கு தான் தெரியும் எவ்வளோ போதுன்னு. ஹலோ, ஜனங்களுக்கு என்ன பிரியமாக இருக்குன்னு அதை பார்த்து பிரசங்கம் பண்ணுங்க. அது ஜனங்களுக்கு என்ன பிரியமாக இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது தானே பிரச்சனையாக இருக்குது. அது பிரசனையாக இருக்குல்ல தெரியணும். ஹலோ, இருக்கீங்களா? சாத்தானுக்கு நல்லா தெரியுது பாருங்க. அவன் விசுவாசிகளை காட்ட நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறான். வசனம் உள்ளே பூந்துச்சுன்னா ஆள் பெரிய ஆள் ஆகிடுவான். வசனத்தை எடுத்துரு, அவனை பற்றி கவலைப்படுறத அவன் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. ஆனால் வசனம் உள்ளே இருக்கிற விசுவாசி டேஞ்சரான விசுவாசி. வசனத்தை உள்ளத்துலேருந்து எடுத்துரு. எப்படி எடுக்கிறான்னு பாருங்க. 15ஆம் வசனம். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவள் இருதயங்கள் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள். அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அது சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். எப்படி ஒரு விசுவாசி வசனத்தை கேட்ட பிறகு எப்படி பிசாசானவன் உடனே வந்து அந்த வசனத்தை எடுத்து போடுறதுக்கு 5 விதமாக கிரியை செய்கிறான்னு சொல்லியிருக்குது. 5 விதமாக. 1 உபத்திரம், 2 துன்பம், 3 உலக கவலைகள், 4 ஐஸ்வர்யத்தை குறித்த மயக்கம், 5வது மற்றவர்களை குறித்த இச்சை. இந்த 5 காரியங்களை வைத்து இதை வந்து பாருங்க பிசாசு யூஸ் பண்ணுறான். இதெல்லாம் ஏற்கனவே உலகத்தில் இருக்குது. இந்த உலகத்தில் உபத்திரம் துன்பம் நிறைய இருக்குது. வீட்டில் மாமியார் உபத்திரம், ஆஃபீஸில் மேனேஜர் உபத்திரம், அப்புறம் கடங்கார உபத்திரம், இப்படி நிறைய உபத்திரம் துன்பத்துக்காக அவன் ஒன்றும் பெரிய ஃபேக்ட்ரி வச்சு உபத்திரம் துன்பத்தை உற்பத்தி பண்ணிட்டு இல்லை. அதெல்லாம் தேவையில்லை. இருக்கிற உபத்திர துன்பத்தை உபயோகப்படுத்திக்கிட்டாலே போதும் அவனுக்கு. உங்கள் வீட்டில் இருக்கிற சண்டையை உபயோகப்படுத்தி அவன் ஒன்றும் இல்லாமாக்கிடுவான். அப்போ அவனுக்கு உபத்திரம் துன்பன்றது அவன் ஒன்றும் உண்டாக்க வேண்டியதில்லை. உண்டாக்கவும் செய்வான், ஆனால் உண்டாக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏற்கனவே இருக்குது. இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. அது ஐஸ்வர்யத்தை குறித்த மயக்கம், உலக கவலை, மற்றவர்களை குறித்த இச்சை, இதெல்லாம் நிறைய இருக்குது. சகஜம். இப்படி நடக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா ப்ரெஷர்ஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் நெருக்கடிகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், இதெல்லாம் என்ன பண்ணுறான் பிசாசானவன் வந்து உபயோகப்படுத்தி இந்த வசனத்தை எடுத்து போடுறதுக்கு உபயோகப்படுத்துகிறானா. எப்போ? வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து, எல்லாம் சொல்லுங்க, வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து 4ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக இதுதான் போதிக்கிறார். போதிச்சுட்டு இதை பேஸ் பண்ணி தான் போதிக்கிறார். அதே அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தை பாருங்கள். 35ஆம் வசனம். அன்று சாயங்காலத்தில், எல்லாம் சொல்லுங்கள், அன்று சாயங்காலத்தில். அதனால தான் பைபிளில் ஒரு வார்த்தை கூட விடக்கூடாது. அடுத்த நாள் சாயங்காலம் இல்லை, அடுத்த வாரம் இல்லை, அன்று சாயங்காலத்தில். ரொம்ப முக்கியம். என்ன நடந்தது அன்று சாயங்காலத்தில்? அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். போச்சு போங்க. இவ்வளோ போதிச்சுட்டு சாத்தான் உடனே வருவான், வசனத்தை எடுத்து போடுறதுக்கு முயற்சி பண்ணுவான். எப்படி எடுப்பான்? உபத்திரம் துன்பம் அது இதுன்னு சொன்னார். சொல்லிவிட்டு அன்று சாயங்காலம் கிளம்பி அக்கறைக்கு போவாங்கன்னு எல்லாம் படகுல ஏறுறாங்க. பார்த்தா புயல் அடிக்குது. இப்போ தானே சொன்னார், உடனே சாத்தான் வந்து எடுத்து போட பார்ப்பான்னு. படகுல ஏறினோன்னு புயல் அடிக்குது. அவர் பாட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க? வந்து பயந்து போய் எல்லாம் வந்து, ஆண்டவரே நாங்கள் மடிகிறோம், உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுப்புறாங்க. பாருங்கள், பிசாசானம் வந்து எல்லாரையும் கொண்டு போய் கடலில் கொண்டு போய் தள்ளி சாகடிச்சிட முடியாது. ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது அவனுக்கு.
அவனும் சர்வ வல்லமுள்ள ஒரு என்டிட்டி கிடையாது. அவனால் எல்லாம் முடியும்னு சொல்ல முடியாது. அவன் நம்முடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒன்றுமே பண்ணவே முடியாது. அதனால் என்ன பண்ணுறான், நெருக்கடி ஏற்படுத்துகிறான். புயல் அடிக்குது, காற்று அடிக்குது, போட்டு கடகடன்னுது, பயம் வருது. உடனே வாயை திறந்துன்னு சொல்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிகிறோம். அப்படின்னா சாகிறோம்னு அர்த்தம். வாயில் வந்துருச்சு. அவனுக்கு தெரியும், வாயில் சாவை போட்டால் வாழ்க்கையில் முழுக்க அடிச்சிடலான்னு தெரியும். அடுத்த ஸ்டெப் அப்படியே கவுத்துடலாம் போட்டுன்னு. ஏன்னா இவன் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அம்மா சொல்லுது மக்கு படிப்பு வராது. கவுந்துருச்சு போர்டு ஏற்கனவே. சும்மா லேசாக மறந்துக்கிட்டு இருக்குது. அப்படின்னா லேசாக ஒரு அடிச்சா போயிடும், அவ்வளோதான். ஏன்னா இவங்க அதுக்கு வழி படுத்துட்டாங்க. இப்போ மடிகிறோம், நாங்கள் அழிந்து போகிறோம், சாகிறோம் என்று சொல்கிறான். வாயில் வச்சுட்டான் பாருங்கள் அந்த வார்த்தையை. நரக அக்னியினால் பற்ற வச்சுட்டான் வார்த்தையை. வாயில் கொண்டு அந்த பயத்தை உண்டாக்கி விட்டான். ஏசு எந்திரிக்கிறார், காற்றையும் கடலையும் அதட்டுகிறார், அமைதியாயிருன்னு சொல்கிறார். எல்லாம் அமைதியில் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், கடைசியில் வாசிப்போம். அவர் அவர்களை நோக்கி 40, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர் சொல்கிறாரு, ஏப்பா இவ்வளோ நேரம் போதிச்சேன், எல்லாம் கேட்டீங்க, விசுவாசமே இல்லாமற் போயிட்டு. ஏன் இல்லாமற் போயிட்டுன்னா என்ன அர்த்தம்? ஏதோ கொஞ்சம் இருந்துருக்குது, இருந்ததும் ஒன்றும் இல்லாமல் காலி ஆகிட்டு இருக்குது. எப்படி போச்சு, எங்கே போச்சு விசுவாசங்கிறாரு. எங்கே போச்சுன்னா பிசாசு வந்து எடுத்து போட்டான், அதனால தான் போச்சு. அப்படியே நடக்குது. அவர் சொல்லி கொடுத்தது அன்னைக்கே டெமான்ஸ்ட்ரேட் ஆகுது. அவர் அன்னைக்கு தான் சொன்னார். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து இப்படிலாம் எடுத்து போடுவான்னு சொன்னார், நெருக்கடி ஏற்படுத்தி எடுத்து போடுவான்னு சொன்னார். அன்னைக்கே படகுல ஏறுறாங்க, அன்னைக்கே காற்றடிக்குது, அன்னைக்கே புயல் வருது, நெருக்கடி உண்டாகுது. வசனத்தை ஷுவராக எடுத்து போட்டான் பிசாசு. உள்ள வசனம் இல்லாதவர்களாக கரையை கடக்க முடியாதவர்கள். வசனம் இல்லைன்னா கடந்து அக்கறைக்கு போக முடியாது. ஹலோ, நான் சொல்கிறேன் கவனிங்க. வசனம் இல்லைன்னா, உள்ளத்தில் வார்த்தை இல்லை என்றால் கரை சேர முடியாது வாழ்க்கையில். உள்ளத்தில் வார்த்தை இருந்தால் நடந்தே போயிடலாங்க தண்ணியில். ஹலோ, இயேசு சொன்னார், பேதுருவை பார்த்து வான்னு சொன்னார். அவன் நடந்தானா இல்லையா? எப்படி நடந்தான்? அடியிலன்னா கான்கிரீட் ரோடாக போட்டிருந்தாங்க, தண்ணியில் நடந்தான். அடியில் என்ன இருந்தது? அடியில் வார்த்தை அவனை தாங்கினது. வார்த்தை இல்லைன்னா கரையேற முடியாது. வார்த்தை உள்ளத்தில் இல்லை என்றால், வார்த்தை நாவலே இல்லை என்றால், வார்த்தையினால் நிரம்பி இருக்கவில்லை என்றால் வெற்றிக்கு சேர்ந்து அடைய முடியாது என்பது நிச்சயம். ஆனால் வார்த்தை இருக்கும் என்றால் காற்றடிக்கட்டும், கடல் கொந்தளிக்கட்டும், ஒன்றுமாகாது. ஏனென்றால் அக்கறைக்கு போய் சேருவோம் நிச்சயமாக. இருக்கீங்களா? சேருவீங்களா இல்லையா? விசுவாசம் எங்கே போச்சுன்றார். எங்கே போச்சு? எடுக்கப்பட்டு போய்விட்டது உள்ளத்திலிருந்து. விசுவாசம் எப்போ எடுக்கப்பட்டு போனது? உள்ளத்தில் இருந்த வார்த்தையை பிசாசானவன் வந்து நெருக்கடி ஏற்படுத்தி எடுத்து போட்டு விட்டான். பிசாசானவன் பாருங்கள், நீங்கள் இருக்கிறபடியே இருக்கணும்னு தான் விரும்புகிறான், முன்னேறக்கூடாதுன்னு அவனுக்கு. நீங்கள் என்றைக்கு வார்த்தையை விசுவாசிட்டீங்களோ நீங்கள் முன்னேறிடுவீங்க. வார்த்தையை விசுவாசிட்டிங்கன்னா நீங்கள் கரையேறிடுவீங்க. வார்த்தையை விசுவாசிட்டிங்கன்னா பிரச்சனையெல்லாம் தாண்டி, கொத்தளிப்பெல்லாம் தாண்டி அந்த பக்கம் போய் சேர்ந்துருவீங்க, தெரியும் அவனுக்கு. அதனால் நீங்கள் இப்போ இருக்கிறபடியே இருக்க வேண்டும் என்று அவனுடைய நோக்கம். அதுக்காக வேண்டியதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் நீங்கள் என்ன பண்ண வேணும்? நான் இப்படி இருக்கிறபடி இருக்க போகிறதில்ல. வார்த்தையினால் உலகங்களை உண்டாக்கினார். நான் வார்த்தையை உள்ளத்தில் வைத்து வாயில் வைத்து என்னுடைய உலகத்தை புதிதாக நான் உண்டாக்கப் போகிறேன். நான் இருக்க போகிற வாழ்க்கையை உண்டாக்க போகிறேன் தீர்மானித்து நடந்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களுடையது. எல்லாரும் எழுந்து நிற்போம். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் இதை சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என்னுடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறவைகளை காண்கிறது. இயற்கை கண்களால் அல்ல, விசுவாச கண்களால் என்னுடைய சுகத்தை காண்கிறேன், ஆரோக்கியத்தை காண்கிறேன், நீடிய வாழ்வை காண்கிறேன், சுபிட்சத்தை காண்கிறேன், செல்வத்தை காண்கிறேன், எல்லா நன்மைகளையும் காண்கிறேன், நல்ல குடும்ப வாழ்க்கையை காண்கிறேன், வெற்றி வாழ்க்கையை காண்கிறேன், தோல்விகளை ஜெயித்து முன்னேறுவதை காண்கிறேன், அக்கறைக்கு செல்வதை காண்கிறேன். நான் மூழ்கடிக்கப்படுவதில்லை, நான் மடிவதில்லை, நான் அக்கறைக்கு சேருவேன். இயேசுவின் நாமத்தினாலே வெற்றி என்னுடையது, ஜெயம் என்னுடையது. எல்லாவற்றிலும்
எப்பொழுதும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் விசுவாச தேவன், விசுவாச பிள்ளைகளை உண்டாக்கி இருக்கிறீர். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் எழுதியிருக்கிறதே. மெய்யாகவே காணப்படாதவர்கள் குறித்த நிச்சயம், உறுதி எங்கள் உள்ளத்தில் வளரட்டும். உடைய வார்த்தையை கவனிக்க கவனிக்க, கண்களை அதன் மேல் வைக்க வைக்க, அதை குறித்த நிச்சயம் உள்ளத்தில் வளரட்டும். பிரச்சனைகளே அல்ல, உடைய வார்த்தையை நோக்கி இருக்கிற எங்களுக்கு எல்லா உபத்திரமும் அதி சீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரமாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். வெற்றி எங்களுடையதாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் எங்களுடையதாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். சுகம் எங்களுடையதாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். செழிப்பு எங்களுடையதாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். எல்லா நன்மைகளும் எங்களுடையதாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். எல்லா தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் தேவனே. இந்த மக்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். அதை அறிந்து கொள்ள மனக்கண்கள் திறக்கப்படட்டும். வெற்றி உணர்வோடு இந்த இடத்திலிருந்து செல்லட்டும். உமக்காக வாழ்ந்து இந்த உலகத்தில் உடைய சித்தத்தை நிறைவேற்றட்டும். வல்லமுள்ள கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.